ஓம் என்ற ஒரு வார்த்தைக்கு இப்படி ஒரு கதையா? இதுதான் தெரியாத பல உண்மை. கேளுங்க, நிச்சயம் ஆச்சரியப்படுவீங்க. வணக்கம் மக்களே, வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பர் கதையை கேட்கலாம். ஆனா இது வெறும் கதை இல்லைங்க, நிஜமா நடந்த ஒரு அற்புதம். நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, அப்பான்னா எப்பவுமே பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி தர்றவங்க தான். ஆனா இங்க ஒரு வித்தியாசமான சம்பவம் நடந்திருக்கு. அப்பாவுக்கே பாடம் சொன்னார் ஒரு மகன். எந்த கடவுள்னு கேக்குறீங்களா? நம்ம முருகப்பெருமான் தான். எங்க நடந்தது இந்த சம்பவம்? சுவாமி மலையில தான். ஆமாம், சுவாமி மலையில தான். முருகப்பெருமான் தன் தகப்பனாரான சிவபெருமானுக்கே குருவா இருந்து ஒரு பாடம் சொல்லி கொடுத்தார். என்ன பாடம் தெரியுமா? பிரணவ மந்திரமான ஓம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். அட ஆமாங்க, ஒரு சமயம் பிரம்மா சிவபெருமானை சந்திக்க கைலாயம் போனார். அங்கே இருந்த முருகப்பெருமான் பிரம்மா சிவபெருமானை வணங்காமல் வந்துவிட்டதாக கூறி அவரை கோபித்துக் கொண்டார். பிரம்மாவுக்கு தான் படைப்பு கடவுள் என்ற கர்வம் இருந்தது. அந்த கர்வம்தான் அவரை வணங்க விடாமல் தடுத்தது. முருகனின் கோபத்தை பார்த்த பிரம்மா பயந்து போய் சிவபெருமானை வணங்கினார். இந்த சம்பவத்தை பார்த்து சிவன் புன்னகைத்தார். அப்போது முருகப்பெருமான் சிவனிடம், தாங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு சிவன், நீ பிரம்மாவிற்கு கர்வம் நீக்கும் பாடத்தை கற்பித்தாய், அது எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது என்று கூறினார். உடனே முருகன் சிவனிடம், தாங்களுக்கு பிரணவத்தின் பொருளை தெரியுமா என்று கேட்டார். சிவபெருமானும் அந்த நேரத்தில் தெரியவில்லை என்று கூறிவிட்டார். பொதுவாக ஞானம் என்பது அனுபவத்தால் வருவது. வயதுக்கும் பதவிக்கும் அதனுடன் தொடர்பு இல்லை என்பதை உணர்த்தவே சிவன் அப்படி சொன்னார். தன் தந்தையே பிரணவத்தின் அர்த்தம் தெரியவில்லை என்று சொன்னதும் முருகப்பெருமான் புன்னகைத்து, அப்படியானால் அடியேனே தாங்களுக்கு அதன் பொருளை சொல்லட்டுமா என்று கேட்டார். சிவனும் மகிழ்ந்து சம்மதித்தார். பின்னர் முருகப்பெருமான் சுவாமி மலை உச்சியில் சிவபெருமானை சீடராக அமர வைத்து தான் குருவாக அமர்ந்து ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருளை விரிவாக விளக்கினார். மகனே, தந்தைக்கே குருவாக மாறிய அந்த அற்புத தருணம்தான் சுவாமி மலையில் நடந்தது. ஆம், அங்கே முருகனின் பெயர் சுவாமிநாதன் என்றானது. சுவாமிக்கே நாதனாக இருந்ததால் சுவாமிநாதன் என்ற பெயர் பெற்றார். இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஞானம்ங்கிறது யார்கிட்ட இருந்து வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளணும். வயது, பதவி இதெல்லாம் முக்கியமில்லை, முக்கியம் ஞானம் மட்டும்தான். அதனாலதான் சுவாமி மலையில அப்பனுக்கு பாடம் சொன்ன பிள்ளையா முருகன் அருள் பாலிக்கிறார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சுவாமி மலை கதையில உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது போல இன்னும் நிறைய கதைகளை கேட்கணும்னா நம்ம பக்தி பயணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.